பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த நாளில் எங்கள் கூட இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு ஒரு சங்கீத பகுதியை நான் வாசித்தேன். அது அந்த சங்கீதம் என்னோட கூட பேசியது. ஸோ அந்த காரியத்தை நான் அவங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதங்கள் அப்படின்னாலே இட்ஸ் அ சாங் இல்லைங்களா? சங்கீதம் அப்படின்னாலே பாடல்கள் தான் அதாவது சம்டைம்ஸ் ஜெபங்கள் பாடல்களாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி நமக்கு தெரியும், நம்ம கையில் பைபிளில் 150 சங்கீதங்கள் இருக்குது. தாவீது, அப்புறம் சம்டைம்ஸ் மூசை கூடிய ஒரு சங்கீதத்தை பாடியிருப்பார். சாலமோன் எழுதின ஒரு சங்கீதம் இருக்கும். அப்படி ஆண்டோட பிள்ளைங்க எழுதினது நமக்கு தெரியும். அதில் ஒரு சங்கீதம் 102. இந்த சங்கீதத்துக்கு கீழே ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இதை கேட்டோன்னே இந்த டைட்டில் பார்த்தோன்னா துயரப்படுறவங்க பாடினதா அப்படின்னு தான் நமக்கு ஒரு ஜர்க்காகும். பட் இங்கே நான் அதை வாசிக்கும் போது துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, தூக்கத்தில் மூழ்கி இல்லை, துக்கத்தில் மூழ்கி அப்படின்னா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுத்துருந்தா அவங்க அதுலேயே மூழ்கிட்டாங்க. அவங்களால எழும்பவே முடியல. இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் திங். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஹியூமன் ஃபினான்ஷியல் லாஸ், இல்லை ஹியூமன் விரும்பினவங்க நம்ம உறவினர்கள் அவங்க நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ சம்திங் ஏதோ ஒரு வியாகுலம், ஒரு தவிப்பு அந்த பர்சனுக்கு இருக்குது. ஆனால் அங்கே அவங்க பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, அந்த கடலில் தண்ணியில் மூழ்கும் போது நமக்கு தெரியும் we can not come up, யாரோ ஒருத்தர் தான் நம்ம தூக்கி விடணும். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் என்ன பண்ணார்னா கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டிலே என்னை ரொம்ப தொட்டுச்சு. நமக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு, நமக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது நமக்கு அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லை நம்ம அம்மா அப்பா கிட்ட, நம்ம வேறு யார்கிட்டையாவது போய் நம்ம புலம்புவோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் ஒரு நல்ல ஒரு விஷயத்த நமக்கு சொல்லித்தராரு. உனக்கு எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி, அந்த துக்கத்தில் நீ எப்படி கடல் தண்ணியில் மூழ்கிறது போல் நீ மூழ்கியே போனாலும் சரி, நீ போய் ஒருத்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அவர் தான் கர்த்தர். ஏன்னா அவர் தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறாரு. அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அந்த நம்பிக்கை அந்த சங்கீதக்காரனுக்கு இருந்ததுனால தான் அவர் நமக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அதனால் யூ மே கோ அக்ராஸ் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். பீப்புள் கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை எந்த மனுஷனும் புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் யோர் கிரியேட்டர். ஒன்லி யோர் கிரியேட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஃபீலிங்ஸ். அதனால் இந்த சங்கீதக்காரன் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம், தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. இது ரொம்ப டீப்பஸ்ட் சாரோவில் இருக்கிறாரு. ஆனால் the words he has used is very awesome. என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, என் கூப்பிடுதல் உங்ககிட்ட எட்டட்டும்ப்பா, சேரட்டும்ப்பா, என் ஆபத்து நாளில் உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்கப்பா. நம்ம பாடுவோம் இல்லை, என்னை மறக்காதீங்க, என்னை மறந்துடாதீங்க. நம்ம பாடுறது போல் இந்த சங்கீதத்தில் தான் பாடல் வரிகள் எழுதுனாங்களான்னு தெரியலை. அழகாக இங்கே ஆபத்து நேரம் வந்துருச்சு. நமக்கு தெரியும், சங்கீதம் 46 1வது வசனத்தில் நமக்கு தெரியும், ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய ஆபத்தில் அவர் தான் நமக்கு பதில் கொடுப்பார். வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர் தான் இல்லையா? இஸ் த எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப். அவர்கிட்ட தான் நமக்கு ஒத்தாசை வரும். ஸோ அதனால் வாட் எவர் த டஃபஸ்ட் சிச்சுவேஷன் யூ ஆர் ட்ராவலிங், டோன்ட் வரி, there is a God who came as a person in this world. He can help you, he can understand you. அவர் அடுத்தபடி போகிறாரு. என் ஆபத்து நாளில் உங்கள் முகத்தை எனக்கு மறைக்காதீங்க, உமது செவியை என்னிடத்தில் சாயும். போய் மனுஷங்கிட்ட என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கல. அவர் போய் ஆண்டர்கிட்டயே நேரடியாக தன்னோட கேஸை ஃபைல் பண்ணுறாரு. நான் கூப்பிடுற நாளில் எனக்கு தீவிரமாக உத்தரவு அருள செய்யும். ஒருவேளை நம்ம தீவிரமாக உத்தரவு அருள செய்யும் அப்படின்னு சொன்னா ஆண்டர் தீவிரமாக உத்தரவு அருள செஞ்சிருவாரா? இல்லை. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை, பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அவருடைய நேரத்தில் தான் செய்வார். அப்படிங்கும்போது நம்ம யோசிப்போம்,
அப்போ நான் கூப்பிட்றேனே, எனக்கு ஆண்டவர் இம்மீடியட்டாக எனக்கு ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு? ஏன் என் பிரச்சனையை மாற்ற, ஏன் என் வழி ஆண்டவருக்கு புரியாது? நான் போகிற பாதை கஷ்டமாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்போம். நோ 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 நோ, தர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங், இல்லையா? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், இட் ஒர்க்ஸ் டுகெதர். அப்போ நம்ம போகிற எந்த டஃபஸ்ட் பார்த்தா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மாற்றுது. ஐ மீன், ஸோ நாங்கள் லாஸ்ட் வீக் சர்ச் போயிருந்த போது இந்த பாட்டை பாடிட்டு இருந்தோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அந்த பாட்டை ஒன்று பாடினோம். அதுக்கப்புறம் இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து நம்ம பாடும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நமக்கு என்ன அது ஆகிடுமோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதாக ஆகிடுமோ. ஏன்னா இதெல்லாம் கண்டன்ஸ் வீட்டில் பாடுற பாடல்கள் தான். ஸோ இந்த மாதிரியே வரக்கூடிய ஒரு பாட்டை தான் பாடணும். ஆனால் நான் அந்த எக்ஸாக்ட் பாட்டை நான் மறந்துட்டேன். ஆனால் அதில் ஆண்டவர் அந்த பாடலை பாடி முடித்தோன்னே எனக்கு என்ன ஞாபகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நமக்கு வந்து இட்டர்னல் தான் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன். நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். கொஞ்ச காலம் ஒரு பர்பஸில் தான் ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லித்தரது. அப்போ நான் வந்து சிஸ்டர்ஸ் கிட்டே கேட்டேன், நம்மளை வந்து ஆண்டவர் சிருஷ்டித்தாரே, நம்மளை பரலோகத்திலே வச்சிருக்கலாம் தானே? இந்த பூமியில் சிருஷ்டித்து மனுஷன் பாவம் செய்வான்னு தெரியும், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரணும், பலியானும், அவரோட அன்பை நிமித்தம் நம்ம பாவம் செய்யாத படிக்க நம்மளை காத்துக்கணும், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் எதுக்கு? சிருஷ்டித்த தேவன் தம்மோட பிள்ளைங்க வேணும், அப்படியே பரலோகத்தை கூட்டிகிட்டு போயிருந்தா வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அப்போ ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, கரெக்டு தான். ஆனால் பரலோகத்தில் யார் இருக்கிறா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவங்க 3 பேரோட எசன்ஸ் ஒன்று, அவங்க 3 பேரோட கேரக்டர் ஒன்று. ஆனால் மனுஷங்களாகிய நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம் ஆண்டவரே, உங்களை போல் இல்லை தான். அப்போ இந்த பூமியில் நான் ஏன் உங்களை வச்சுருக்கேன்னா, நீங்கள் என்ன போல் மாறணும். மாறினதுக்கப்புறம் நான் அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் நான் அவங்கள என்னோட கூட சேர்த்து வச்சுக்குவேன். அதுக்காக தான் தேவன் ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ஸை வந்து நமக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறாருன்னா அலோவ் பண்ணுறார். ஸோ நமக்கு நிறைய பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யோபு இருக்கிறாரு இல்லையா? இதை வாசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றா இந்த சங்கீதக்காரன் வந்து சொல்லுவார், ஐயோ என் நாட்கள் புகைய போல் இருக்கே, என் எலும்பு கொல்லிய போல். நம்ம போன் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஆனால் முன்னாடியெல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய பாட்டி, நம்முடைய சம்டைம்ஸ் அம்மாமாருங்க கூட இதில் சமைச்சிருப்பாங்க. அடுப்பில் விறகு வச்சு, அதில் நெருப்பு பற்ற வச்சு, அதில் ஃபுட்டு சமைச்சதெல்லாம் இருக்குது. அப்படி அந்த விறகு கட்டை எரியறது தான் அந்த கொல்லிம்பாங்க. அந்த எலும்பு வந்து கொல்லியை போல் எரியுண்டு தான். அப்போ அது எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். இப்படியெல்லாம் இருக்கேன், என் பெருமூச்சு சத்தத்தினால என் எலும்புகள் மாம்சத்தோட ஒட்டினா எவ்வளோ பெயின் இருக்கும். அப்புறம் சில பேர்ட்ஸுக்கு, வனாந்திர நாரைக்கு, டெசர்ட் அவுல் என்ன பண்ணும்? அது ஓலம் விடும், அலறும். அப்படியெல்லாம் நான் இருக்கேன், நான் எங்கே போய் தங்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு, பாலான இடங்களில் நான் போயிருக்கேன் அப்படின்னு ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷன்ஸில் வி டோன்ட் ஃபீல் ஹாப்பி, வி ஃபீல் ஆல்வேஸ் சேட். ரொம்ப துக்கமாக இருக்கும். ஐயோ இந்த சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேனே, இதுலேருந்து நான் எப்படி விடுதலையாவேன், எனக்கு யார் சந்தோஷத்தை கொடுப்பா, அப்படி பல விஷயங்களை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுவோம். பட் அது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் வந்து என்ன அப்படின்னா, நம்மளை அவரை போல் உருவாக்குறதுக்கு தானே ஒழிய, தேவன் பர்பஸாக நீ இந்த பெயினில் போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு அவர் வந்து இரக்கமில்லாத ஒரு தேவன் கிடையாது. ஸோ இந்த சங்கீதத்தின் பிரகாரம் நீங்கள் எவ்வளோ டஃபஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் போனாலும் உங்கள் பெருமூச்சுகளை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். தாயின் கருவில் எத்தனையோ ஒரு கருமுட்டைகள் இருக்குது. அதில் ஒரு கருமுட்டையாக இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் வந்து உருவாக்கி இன்னைக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து ஜீவனை கொடுத்து பார்க்கறது, கேட்கறது, இந்த கிருபையெல்லாம் தந்திருக்கிறாருன்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. வி ஆர் ஸோ ஸ்பெஷல். அப்படி ஸ்பெஷலான நம்மளை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறதுக்கு அவரை போல அன்புள்ளவராய், அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவரை போல பாவம் அவரை போல மன்னிக்கிறவங்கள, அவரை போல பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவை மாத்திரம் அதிகமாக நேசிச்சது, அந்த உறவில் பலப்படும்படி சில சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அமைச்சு தரார். அதனால் உங்கள் துக்கத்தில் நீங்கள் வந்து இந்த சங்கீதக்காரன் மூழ்கி போனது போல் துயரத்தில், உங்கள் துக்கத்தில் மூழ்கி நீங்கள் ஒரு வேலை போயிட்டு இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வந்துடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்கிற. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ கலங்காத, நீ பயப்படாத. இந்த சங்கீதத்திலேயே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்சர் இருக்குது. அதை நான் வந்து வாசித்தேன்னா எல்லாருக்குமே அந்த ஸ்கிரிப்சர் தெரியும்.
தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நமக்கு தெரியும் சியோன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஜெருசலேம் இல்லைங்களா. ஆண்டவர் வந்து சியோன் குமாரத்தி அப்படின்னு சொல்லுவார். ஸோ சம்டைம்ஸ் அது உங்களையும் ஆண்டவர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆண்டவர் நீங்கள் டஃபஸ்டான சுச்சுவேஷனில் போ அப்படின்னு நான் விட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் விட மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவரே எந்திரிக்கிறார். ஐ மீன் தேவ தூதனே அல்ல, அவரே இறங்கி வருகிறார். எபிரேயரில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கிரிப்சர். ஆபிரகாமின் சந்ததிக்காக உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தார். தூதனை அனுப்பல, ஏதோ ஒரு காளையோட ரத்தமோ ஆட்டுக்கடோட ரத்தம் இல்லை, அவரே இறங்கி வந்தார். ஸோ இந்த நாளில் தேவரீர் எழுந்தருளி அவர் எஞ்சிக்கிறாருங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நான் வந்து பார்க்கும்போது இங்கிலீஷில் பார்க்கும்போது அரைஸ் அப்படிங்கிற வேர்டை வந்திருக்கு. அதை இன்னும் போய் அதனுடைய ஹீப்ரூ வேர்டில் பார்க்கும்போது காட் இஸ் ஸ்டாண்டிங் அப், இஸ் கேரிங். அவர் உங்களுக்கு என்ன தரணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை கொண்டு வந்துட்டு இருக்க. இஸ் ப்ரிப்பேரிங். நீங்கள் எந்த விஷயத்தில் துக்கத்தில் அழுதுட்டு இருக்கீங்களோ, அது ஒரு மகனாக இருக்கலாம், மணமகளாக இருக்கலாம், ஒரு குழந்தை காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ண விஷயத்துலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக காட் இஸ் கம்மிங் டவுன். அவர் எந்திரிச்சிட்டார், உங்களை கம்ஃபர்ட் பண்ண எந்திரிச்சிட்டார். உங்களை வந்து அவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்காக இந்த சுச்சுவேஷன் உங்களை அலோவ் பண்ணாரோ அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானத்தையும் பலனையும் உங்களுக்கு தரதுக்கு அவர் எந்திரிச்சிட்டார். there will be a certain time அண்ணால போல முடியல ஆண்டவரே நீங்கள் கதற சத்தம் தேவனுக்கு கேட்காமலாம் இல்லை. he hears of prayer. நம்மளுடைய பெருமூச்சு அவர் அறிந்திருக்கிறார். அவர் தானே மூச்சை கொடுத்ததே, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? he knows us very well. அவர் எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அடுத்தது அவர் இறங்கி வரார். he is going to give mercy on Zion. ஐ மீன் அந்த mercyங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஹீப்ரூ வேர்ட், தட் இஸ் ரக்கம் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகேவா? ஸோ அவர் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து அவர் மனதுருகி அவர் உங்களுக்கு ஃபேவர் பண்ண போகிறார். ஃபேவர் அது வந்து கானான் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இங்கே கூட அந்த கானான் தான் வந்திருக்கு. தமிழில் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கானான் வரும், பட் ஹீப்ரூவில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஹானான்னு சொல்லுவாங்க. இஸ் கோயிங் டு பி வெரி கிரேஷியஸ். உங்களுக்கு தயவு செய்யக்கூடிய ஒரு காலத்தையும் நேரத்தையும் தேவன் முன் குறிச்சிருக்கிறார். அது இந்த நேரமாக ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் அவர்கிட்ட ஜெபிங்க, நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. there is a time when God is going to encounter you. அண்ணால் நிறைய நேரம் அழுதுருப்பாங்க இல்லையா, நிறைய நேரம் புலம்பியிருப்பாங்க. யோசேப்பு அவங்க அப்பா விட்டு பிரித்து கூப்பிட்டு வந்தாங்க, ஆண்டவர் கூட தான் இருந்தார், ஆனாலும் அவர் ஒரு ஓரத்தில் இருக்கும்ல. காட் when my life is going to transform. ஜெயிலில் இருக்கும்போது அந்த விடுவிக்கப்பட்ட அந்த பாத்திரக்காரங்கிட்ட வந்து அவர் கேட்டிருப்பார் என்ன நினச்சிக்கோன்னு, பட் அவனும் மறந்துட்டான். அப்போ எப்படி ஜோசப்க்கு இருந்திருக்கும், ஆண்டவரே எப்படி இருக்கனே, சிறைச்சாலையில் இருக்கனே, அவரோட துக்கத்தில் அவர் மூழ்கி போயிருந்தாலும் அவர் கர்த்தர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணார். தாவீது நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் டைமை காட் வச்சிருக்கிறார். அவர் எழுந்துறல போகிறார், அவர் உங்களுக்காக இறங்க போகிறார். அவர் இறங்கிட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு தயவு செஞ்சிருவார், அவருடைய ஃபேவரை உங்களுக்கு தந்துடுவார். ஆமாம், நிச்சயமாகவே உங்களுக்கு ஃபேவரை கொடுத்து அந்த அப்பாயிண்டட் டைம், தேவன் குறிப்பிட்ட காலம், அதை வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலே உங்களையோ என்னையோ அவர் சோதிக்க விட மாட்டார். அந்த ஒரு டைம் இருக்குது. காட் உங்களையும் என்னையும் மீட் பண்ணும், உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டிய அந்த நன்மையை அவர் ஃபிக்ஸ் பண்ண டைமில், அந்த அப்பாயிண்டட் டைமில், அந்த முயத்தில் கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஸோ உங்கள் துக்கத்தில் மூழ்கி போயிடாதீங்க. வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, எப்படி வேணால் அது வந்து டெரிபிளாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிக்கோங்க, இப்படியே நான் வந்து என் லைஃப் போயிடாது. தேர் இஸ் அ சொல்யூஷன் பிகாஸ் தேர் இஸ் அ கிரியேட்டர். இதே சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும். நீங்கள் பார்க்குறோம், வானம் அழிந்து போகுமா, நீரோ நிலைத்திருப்பீர். நம்மளோட ஆண்டவர் நிலைத்திருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவைகள்லாம் வஸ்திரம் போல பழமையாக போகுமா, ட்ரெஸ்ஸை போல பழசாக வானமே போகுமா. வாய்ப்பே இல்லை. நம்ம கண்ணு கெட்டின வரைக்கும் வானம் வாய்ப்பே இல்லை. நம்மளால அந்த வானம் எவ்வளோ பெருசுன்னு கேல்குலேட்டே பண்ண முடியாது. ஆனால் அது ஒரு ட்ரெஸ்ஸை போல் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா பழசாக்கி போட்டுருவார், அது சால்வியை போல் மாற்றி போடுவார். ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நான் இட்டர்னிட்டிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். உங்கள் லைஃப் இப்படியே டெரிபிளில் போய் நீங்கள் கஷ்டத்திலே விழுந்துக்கிறா கர்த்தர் விட்டுற மாட்டார். ஏன்னா உங்களை இட்டர்னிட்டி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறவர் ஒரு சர்டன் ப்ராசஸில் நம்மளை கூட்டிகிட்டு போய் அவரை போல் உருவாக்குனதுக்கப்புறம் டெஃபினட்டாக நம்ம அவரை நம்புறதுனால, அவரை போல் நம்ம மாறினதுனால நமக்கு உண்டான காரியத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், என்னோடய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடாது, எனக்கு தயவு செய்கிற ஒரு காணும் அது நேரம், ஏன் அது இதுவாக இருக்கக்கூடாது,
ஏன் இது இருக்கக்கூடாது? நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பலப்படுங்க. அவனுடைய சமூகத்தில் உங்களோட விண்ணப்பத்தை ஊற்றுங்க. There is a transformation period. God will change you as himself. That is the reason நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுக்கு, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா சுச்சுவேஷனுக்கும் ரீசன் என்னென்னா, நம்ம அவரை போல மாறணும். ஏன்னா அவர் கூட நம்ம போகணும். அது ஒன்று தான். ஆமென். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்வாராக. God bless you. Thank you so much. Amen.